காலை வணக்கங்கள். ஓம் திருமல திருவடிகள் பற்றி பற்றி திருமந்திரம் 7ஆம் தந்திரம். இன்று 3வது அத்தியாயம் பிண்டலிங்கம் அப்படின்ற அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போறோம். அண்டம் பிண்டம் இதெல்லாம் நம்ம அடிக்கடி தெரிஞ்சுக்கின்ற ஒரு நாளாக நம்ம இருந்திருக்கோம். இந்த பிண்டலிங்கம் அப்படின்றது இந்த நம்ம திருமந்திரத்தில் ஆன்மீகத்தில் எப்படி சொல்ல வராங்கன்னா, உடலையே சிவலிங்கமாக உருவப்படுத்துகின்ற தத்துவத்தை குறிக்கின்றது. அதனாலதான் மனித பிறவிலிருந்து ஈஸியா டிரான்ஸ்பர் ஆகலாம் போல இருக்கு இறைவனடி சேர்றதுல. திருமந்திர கருத்து பாத்தீங்கன்னா, இந்த பிண்டலிங்கத்துல அதை பத்தி அழகா நமக்கு விளக்குறாரு. உடலே கோயில், மாநிலத்தினுடைய உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா சிவலிங்க வடிவமா இருக்கும், சிதம்பரமா இருக்கும், சதாசிவமா இருக்கும், நடராஜனின் திருக்கூத்தாக இருக்கும் அப்படின்றது அந்த முதல் பாடல் நம்ம திருப்பி உணர்த்துறாரு. உயிரினுடைய இருப்பிடம் தான் நமக்கு இறைவனை அறியக்கூடிய விஷயம் அப்படின்றதுதான் மூல காரணமா நமக்கு இங்க உணர்த்த வராரு. இறைவனை வெளியில தேடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாம நம்ம உடம்பாகிய பிண்டத்துக்குள்ளே பரம்பொருள் உணர்வது பிண்டலிங்கத்தினுடைய தத்துவமா நமக்கு இங்க உணர்த்த வருகின்றார். இந்த சைவ சித்தாந்தத்துல உடம்பே சிவலிங்கமா பார்க்கக்கூடிய உன்னத பார்வைதான் பிண்டலிங்கம். பிண்டம்னா உடம்பு, லிங்கம்னா சிவ வடிவம் அப்படின்னு நமக்கு சொல்றோம். நம்ம அந்த உடம்பிலே இறைவனாக பார்ப்பது, நடமாடும் கோயிலாக பார்ப்பதுதான் ஒரு உன்னதமான ஆன்மீக நிலை. இத நம்ம பின்ன ஒரு மாதிரி சொல்லலாம். உதாரணமா, உடம்பே ஆலயம். சாதாரணமான கல்லுல செம்புல வந்துதான் நம்ம லிங்கத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கும்பிடுறோம். ஆனா ஞானிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, தங்கள் உடம்பையே ஒரு சிவலிங்கமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் நம்ம திருமலர் நாயனார் ஒரு உடம்பார் அதில் உயிரார் அறிவர், திடம்பர மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னா, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் 2 பாடலாம் எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, நம்மகிட்ட இருக்கிற இறைவனை உணர்வதற்கு உடம்பானது ஆரோக்கியமா இருக்கும். பூத சுத்தி பண்ணோம்னா நம்ம அதை உணர முடியும் அப்படின்றதுதான். இந்த பிண்டமும் அண்டமும் மைக்ரோசம் மேக்ரோசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்றது முதன்மையான விதி. அது இந்த ஹோல் வேர்ல்டு என்ன இருக்கோ அதுக்குள்ள நம்ம பாடியிலயும் இருக்குது. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா அந்த எலும்பு தசை அப்படிலாம் நிலம்னு சொல்றோம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீரு, பிளட் இது நீரு, உடலுக்குடைய வெப்பம் நெருப்பு, சுவாசம் காற்று, அறிவு மற்றும் ஜீவசக்தி தான் ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை நமக்கு உடல சிவலிங்கமா இருக்குது. அதை நம்ம பூத சுத்தி பண்றது மூலமா அதை நம்ம உணர முடியும் அப்படின்றதுதான் இந்த பாடல் நமக்கு உணர்த்த வரக்கூடிய முக்கியமான விஷயம். நான் உணர்றேன். நான் இந்த பாடல் பாத்தீங்கன்னா, நமக்கு பாடல் மானிடர் ராக்கை வடிவு சிவலிங்கம், மானிடர் ராக்கை வடிவு சிதம்பரம், மானிடர் ராக்கை வடிவு சதாசிவம், மானுடர் ராக்கை வடிவு திருக்கூத்தே அப்படின்றாருங்க. அந்த மானிட ஒட்டுமொத்த அணுக்களுடைய கூட்டுதான் உடம்பு. அப்போ ஒன்னொன்னத்திலும் சிவன் இருக்கிறான்ங்கும் போது இந்த உடம்பே ஒரு பெரிய அணுக்களுடைய கூட்டுத்தொகை. உடலுடைய வடிவம் சிவலிங்க வடிவமா இருக்குது. அது சிதம்பரம்னு சொல்றாரு. சித்தம்னா அறிவு, அம்பரம்னா வெட்டவெளி. இரண்டும் நமக்கு இணைந்தது சிதம்பர தலத்தை குறிக்குது. நம்ம உடம்புலயும் அது இருக்கு அப்படின்றத உணரணும். நாம எப்போதும் மாறாத அசையாத பேராற்றல தான் சதாசிவமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறைவன் பிரபஞ்சத்தை இயக்க ஆடுகின்ற ஆனந்த திருக்கூத்து தான் நடனம். அப்ப புற உலகில ஆன்மீகத்துல நாம தேடிட்டு இருந்தாலும் அகத்தை தேட ஆரம்பிக்கும் போதுதான் அந்த உன்னத தத்துவத்தை உணர முடியும். சரியை கிரிய வரைக்கும் நம்ம வெளிப்புறம் தேடலாம். ஆனா நானே அதுக்கு மேல யோகம் அந்த செய்தி வரும்போது நம்ம இன்டர்னலா கடவுளை தேடுறது, அதை உணர்றதுதான் மெயின் கருத்தா இருக்கும்னு நான் இந்த இடத்துல உணர்றேன். இந்த பூசலார் கதை கூட சொல்லலாம். அதுல ஒரு மனதையே கோயிலாக்கி அந்த ஒரு கதை அதுல வரும். இன்னொரு கதை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா,
மனிதர்களை எல்லாம் சிவ தொண்டர்களாக பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சுந்தரர் கதை ஒண்ணு. விரண்மட்டர் அப்படின்றவரு திருவாரூர் கோயில்ல வீட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு ஒரு ஜீவராசியும் சிவலிங்கம் தான் அப்படின்னு உணரக்கூடிய ஒண்ணா இருக்கிறவர். சிவபக்தர் அப்படின்னா அவங்க நம்ம ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை உடையவர். சிவலிங்கத்தை விட உயிரோடு நடமாடும் சிவனடியார்கள் தான் நம்ம தொண்டு செய்யணும், அதுதான் உண்மையான பூஜை அப்படின்றது அவருடைய கோட்பாடு. சுந்தரர் என்ன பண்றாருன்னா திருவாரூர் கோயிலுக்கு அவசரமா வராரு. மூலவரை தரிசிப்பதற்காக வேகமா போறாரு. வயல நூற்றுக்கணக்கான சிவனடியாரெல்லாம் இருக்கிறாங்க. யாரையும் அவர் பார்க்கல. அவர் கவனிக்காம என்ன பண்றாரு, நேரா கருவறைக்கு போயிட்டாரு. இதை பார்த்த விரண்மட்ட நாயனாருக்கு கோபம் வந்துருச்சு. யாரா இருந்தா என்ன, சிவபெருமான கூட இருக்கட்டும், அடியார்களை மதிக்காம எவன் சொல்றானோ அவன் சிவனுக்கு புறம்பானவன், அவனுக்கு அருள் செய்யும் சிவன் எனக்கு புறம்பானவன் அப்படின்னு சத்தம் போடுறாரு. அப்ப நடமாடும் சிவலிங்கங்கள் மனிதர்கள் அவரை மதிக்காத சுந்தரர் நான் வணங்க மாட்டேன், அந்த சிவனையும் வணங்க மாட்டேன்னு கோவிலை விட்டு வெளில வந்துடுறாரு. அப்புறம்தான் அசரி ஒண்ணு அவருக்கு சொல்றாங்க, சுந்தரா, விரண்மிட்டன் கூறுவது உண்மை. காடுகளிலும் மலைகளிலும் கற்களிலும் என்னை தேடுவதை விட மானுடர் ராக்கை உடல் வடிவில் உழவும் மனிதர்களிடம் நான் முழுமையாக இருக்கின்றேன். அடியார்கள் கூட்டம்தான் என் வடிவம். நீ உடன் சென்று அவர்களை பாடி போற்று அப்படின்னு போது சொன்னதுதான் அந்த திருத்தொண்ட தொகை அப்படின்ற பாடல். அதுல தில்லவாரி அந்த நேரத்தான் அடியாருக்கு அடியேன்னு தொடங்கி புகப்பற்ற திருத்தொண்ட தொகையில தான் பின்னால பெரிய புராணமும் எழுதியிருக்கிறாங்க. சரி, இந்த மாறல்ல இருந்து நமக்கு டே டு டே லைஃப்ல என்ன நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, மெயினா உடம்ப நம்ம ஆலயமா நினைக்கணும், உடம்ப பேணணும். அப்புறம் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நம்ம கிளியரா இருக்கணும். அதுல நம்ம கான்செப்ட் டிவியஸ் ஆகக்கூடாது. சக மனிதர்களை மதிக்கணும். அவங்களும் ஒரு இறைவனுடைய தாக்கத்தை கிரியேட் பண்ணும் போது நமக்கு ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்ஷன் கிடைக்கும். அதனால செல்ஃப் ரெஸ்பெக்டும் கான்பிடன்ஸும் கூடும். இப்படியாக இந்த பாடலை நிறைவு செய்து தளத்தை கிருத்திகா அம்மாவோட ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி. ஒரு ரொம்ப அழகான ஒரு முன்னுரை, பிண்டலிங்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா இருந்தது. மகேந்திரன் ஐயா, நீங்க வரீங்களா? நான் இன்னைக்கு மாடரேஷன் இருக்கிறதுனால நான் கடைசியாக பாத்துக்கிறேன். நன்றி நன்றி. அருமை அனைவருக்கும் வணக்கம். அருமையா அண்டலிங்கத்தில் பல பரிமாணங்கள், பல்வேறு பார்வைகள், இன்னும் ரொம்ப ஆழ்ந்து அகண்டு விரிந்து உயர்ந்து பறந்து அப்படின்ற மாதிரி எல்லா பார்வைகளையும் பார்த்துட்டு இப்ப பிண்டலிங்கத்தில் அருமையான ஒரு பாடல். ஐயாவோட அருமையான விளக்கங்களுக்கு பிறகு அதுக்கான ஃபர்தர் வேல்யூ ஆட் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த உடலை முன்னம் நான் இழுக்கென்றிருந்தேன் அப்படிங்கிறாரு ஒரு இடத்துல. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு அந்த இதுல வரும். அந்த பாடலையும் ரொம்ப அருமையா ஐயா சொன்னாங்க. அந்த உடல் என்பது ஒருமை என்று பார்வைக்கு பார்க்கும் பொழுது தெரியும். ஆனா அறிவியலை பொறுத்த வரைக்கும் உடல் பன்மை. ஏன்னா உடலுக்குள் எத்தனை கோடி அணுக்கள், எத்தனை நியூரான்ஸ், எத்தனை செல்கள், எத்தனை அது எல்லாமே ஒரு பெரிய இயந்திரம். அந்த பெரும் இயந்திரமே ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலத்துல சொல்லணும்னா சிஸ்டம் ஆஃப் சப்சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிஸ்டம் மட்டும் கிடையாது, பல சப்சிஸ்டம்ஸ். அதுவும் ஒருங்கிணைந்த ஒரு ஒத்த திருவில் இயங்குகின்ற ஒன்று. அதுல ஏதாவது ஈஸ் இல்லாம இருக்கும்போது தான் அதை டிஸ்ஈஸ்ன்னு சொல்றோம். அதுல சரியான ஆர்டர் இல்லாத போதுதான் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதை மிக சரியாக பார்த்து கொண்டு இருக்கும்போது என்ன மாதிரியான பேரு அதிசயங்கள் நிகழும் என்பதுதான் இன்றைய பாடல். நமக்கு ரொம்ப எளிமையான பாடல், ரொம்ப வலிமையான ஒரு பாடல். இது ஆக்கை என்றால் உடல் என்று தெரியும். அந்த உடம்பு எல்லாத்துக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும் உடம்பு இருக்குல்ல,
இந்த கோளுக்கு உடம்பு இருக்குல்ல, நம்மள பூமிக்கு ஒரு உடம்பு இருக்குல்ல, அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுல 2 மாதிரி உடம்புகளையும் சொல்லலாம். அதாவது விசிபிள் அண்ட் இன்விசிபிள். நமக்கு அதாவது புலன்களால் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள என்று ஒன்று, புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பது ஒன்று. நம்ம உடலுக்குள்ள அப்படித்தானே. அந்த 72,000 நாடிகள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேரதிசயம். அது ஒரு ஆற்றல் வழி பாதை, அதனுடைய ஒரு பேர் இயக்கம். அதை நீங்க ஸ்கேனிங் எல்லாம் எடுத்து இல்ல மற்ற வகையில ஒரு அறிவியல் இதுல இருந்தெல்லாம் எடுத்து இது பண்ண முடியாது. அது வந்து இன்னும் ஒரு நுட்பமான ஒரு அறிவியல். சொல்வது போல மெய் அறிவு, நுண்ணறிவு என்று பல வகையில வந்து அதை பார்க்கலாம். அது செம்பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, செம்மை அறிவு என்று. அதுல வந்து உள்ள போக போக அதுல இன்னும் பல நுட்பங்கள் இருக்கு. அப்படி அந்த பார்வையில இதை பாக்குறோம் அப்படின்னா அதை இயக்குகின்ற ஒருத்தர் வேணும்ல. ஒன்று இருப்பு சக்தி, அதோடைய சக்தி வடிவமாக நம்முடைய இருக்கின்ற அந்த இருப்பு சிவமாக இருப்பது, சக்தி என்கின்ற இயக்க சக்தியாகவும் இருக்கிறது. அதை ஒரு இயக்குகின்ற அந்த பொறுப்பு நமக்கும் இருக்கிறது. அது தானாகவே தன்னை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு பவர் இருக்கு. என்ன ஒரு காயமா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா அதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, அந்த செல்லுலர் ரீஜெனரேஷன் இருக்கு, அந்த ரீஜெனரேட்டிவ் பவர் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அது அதே பார்த்துக்கும். நம்ம அதை பார்த்துக்க விட்டோம்னா, அப்ப நம்ம அதை பார்த்துக்கணும் அப்படின்னா இன்னும் எவ்வளவு ஒரு பெரும் அக்கறையோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு 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 சைக்காலஜிக்கல் ஒரு ஃபேக்டை மட்டும் சொல்லிட்டு அப்படி நேரா பாடலுக்கு போயிடலாம். என்னன்னா 90% நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற 90% பிரச்சனைகளுக்கு, அது என்ன மாதிரியான பிரச்சனை வேணாலும் சொல்லலாம். மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், இல்ல ப்ராஸ்பரிட்டி, ரிலேஷன்ஷிப், இல்ல நம்மளுடைய வந்த நோக்கத்துக்கு இல்லாம விடுறது, இந்த மாதிரி அது எண்ணங்கள் அடிப்படையிலும் இருக்கலாம். அதாவது சைக்கலாஜிக்கலாவும் இருக்கலாம், இல்ல பிசியாலஜிக்கலாவும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் என்னன்னா இந்த உடம்பே ஒரு காரணியாக இருக்கிறது, அதுவே ஒரு சோர்ஸாக இருக்கு, அதுதான் ஹீலிங்காகவும் இருக்கு, அதுதான் அது சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ப்ராசஸ் எல்லாமே அதுதான். நம்ம கணினியல் படித்தவர்களுக்கு தெரியும், அல்லது மற்ற சிஸ்டம் திங்கிங்ல படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் அவுட்புட் வேணும்னா இன்புட் வேணும். அந்த இன்புட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அது எப்படி அவுட்புட் ஆகுது அப்படிங்கிறது ஒண்ணு. அதான் கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டிவைன் இன் டிவைன் அவுட். நம்ம உள்ளுக்குள்ள டிவைனா நம்ம இருக்கோம் அப்படின்னா வெளியிலையும் அந்த டிவைனா வந்து பார்க்க முடியும். கடவுள் 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 என்று உள்ளுக்குள்ள கடந்து போகும்போது அந்த கடவுள் உள்ளுக்குள்ளையும் பார்க்க முடியும், அதையே வெளியிலையும் பார்க்க முடியும். அப்ப நம்மள நாமே இந்த ஆலயமாக பார்த்தோம் என்றால் உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்கிறார் இடத்துல. அப்ப இதவே ஒரு பெருங்கோயிலாகும், இது ஒரு ஆலயமாக, இதை மிக சரியாக நம்ம வந்து பார்த்திருக்கும் போது, ஏன்னா அது இறை இருக்கும் கோயில் அல்லவா, இறை குடியிருக்கும் கோயில் அல்லவா. அப்ப அந்த கோயிலை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு இருக்கு, கடமை உணர்வு இருக்கு, அன்புணர்வு, பரிந்துணர்வு, எல்லா பரிவுணர்வு, அத மிக சரியாக பார்த்துக்கணுங்கிற ஒரு கேர் எல்லாமே இருக்கு. அந்த பார்வையில் இந்த பிண்டலிங்கத்தை பார்க்கலாம், இவ்வுடலையே நம்மளோட பிண்டமாக வைத்து பார்க்கலாம். அதில் மிக அருமையாக சொல்ற இந்த பாடல், மானிடராக்கை வடிவு சிவலிங்கம், மானிடராக்கை வடிவு சிவலிங்கம், மானிடராக்கை வடிவு சிதம்பரம், மானிடராக்கை வடிவு சதாசிவம், மானிடராக்கை வடிவு திருக்கூத்தே. திருச்சிற்றம்பலம். அது இந்த பாடல் சொல்றது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா நீங்க புரிஞ்சுக்கலாம். பாருங்களேன், ஆக்கை என்றால் உடம்புன்னு சொல்லியாச்சு, உடல்னு சொல்லியாச்சு. மானிடர், ஓகே, மனிதர்கள் மட்டும் கிடையாது. இந்த மானிடர் அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தனை உயிர்களும் கூட அடக்கம் தான். அதுல உயிர்கள் எங்க இருக்கு, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிரும் கூட. அந்த மாம்பழத்து வண்டு என்று சொல்லுவாருல்ல, மாம்பழம் சாப்பிடுற வெளில இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு. அது எப்படி வண்டு உள்ள தொலைச்சா போச்சு, அது உள்ளுக்குள்ள ஒரு உயிர் இருக்குன்னா அதுவும் சேர்த்துதான் அத்தனை உயிர்களுக்குமான ஒரு அத்தாட்சியாக சொல்கிறதாக பார்க்கலாம். ஈவன்தோ மனித அதாவது உயிர் பல 1,80,000 உயிரின வகைகள் சொல்கிறார்கள். அத்தனை வகைகளில் ஒரு வகை, அத்தனை வகையை வந்து பிரிச்சு அதுல ஒரே ஒரு வகை தான் மனித வகை அப்படின்றது. அப்ப இன்னும் எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அந்த சிவன் சக்தியும் ஒன்றிணைந்ததாக. அப்போது அந்த உயிர், அத்தனை உயிர்களின் உடம்பு வடிவு சிவலிங்கமாக இருக்கிறது. வடிவு என்றால் என்ன?
வடிவுக்கரசியாக நாம பார்க்கிறோம். வடிவுடை அம்மன் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த வடிவுன்றது என்ன? நம்ம வந்து பார்க்கின்ற அந்த வடிவம் என்பதே நான் சொன்னது போல புலன்களால் உணர்ந்து கொள்கின்ற ஒரு வடிவம், புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு வடிவம். அந்த வடிவம் என்பது எதுவாக இருக்கிறது அப்படின்னா, அந்த வடிவம் என்றாலே நீங்க ஒரு வீடு என்பது எது? வீடு, வீட்டோட வடிவம் என்ன அப்படின்னா, நம்ம அதுல எக்ஸ்டீரியர் இருக்கு, இன்டீரியர் இருக்கு, உள்ளுக்குள்ளேயே வந்து நம்ம எவ்வளவு இடம் வெளி விட்டு நான் கட்டுறோம், அப்புறம் எந்த அளவுக்கு வந்து அதோடைய பலம் இருக்கு, எங்க எவ்வளவு வருஷங்கள் அது தாங்குற மாதிரி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அது உள்ளுக்குள்ள வாட்டர் சிஸ்டம் இருக்கு, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்கு, வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே இருக்கு. சிஸ்டம் ஆஃப் சப்சிஸ்டம்ங்கிறது உடம்பு மாதிரி தான், இந்த வீடும் ஒரு உடம்பு தான். இப்படி வச்சு பார்க்கலாம். அப்ப அது உள்ளுக்குள்ள பல உயிர்கள் இருக்கு. ஒரே ஒரு மரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மரத்துக்குள்ள 1000 என்ன பல்லாயிரக்கணக்கான உயிரிகள் வாழ்கின்ற ஒரு இடமாவும் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளேயும் குட் பாக்டீரியா இருக்கு, பேட் பாக்டீரியா. அதாவது பேடுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது அதற்கு உடல் எதிர்ப்பு சக்திக்காக பயன்படுவதும் இருக்கும். அந்த சக்தியை ஒரு சேலஞ்ச் பண்றதுக்கான சில பாக்டீரியாஸும் இருக்கும். இப்போ அதுவும் உயிர்கள் தான். இப்போ இதோடைய வடிவங்கள் எல்லாமே சிவலிங்கம். இதுதான். இல்ல நீங்க அதுல நம்ம ரெசிஸ்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், அப்ப வாட் யூ ரெசிஸ்ட் இஸ் வாட் பர்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அதை வந்து சிவலிங்கமாக பார்க்காமல், இது வந்து ஒரு என்னது காயம் என்பது பொய்யடா, காற்றுடைத்த பையடா, இது சும்மா காத்தடிச்ச சும்மா ஒரு இது அப்படின்ற மாதிரி இருந்தோ, இல்ல அது வந்து ரொம்ப சாதாரணமா நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, அது பின்னாடி நம்மளை வச்சு வேலை செய்யுங்கிற மாதிரி. அப்ப நம்ம அதை மிக சரியாக நம்ம பார்க்கின்ற பார்வையில் இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வடிவம் என்பது எல்லா வகையிலையும் 360 டிகிரியில நம்ம வந்து அதை பார்க்கின்ற ஒன்று. மானிடராக்கை வடிவு சிவலிங்கம், அதை பார்த்துட்டோம். அடுத்து மானிடர் ஆக்கை வடிவு சிதம்பரம். சிதம்பரம் என்றால் என்ன? எப்படி சச்சிதானந்த் என்றால் சத் சித் ஆனந்தம் என்று பிரிப்பது போல சிதம்பரம் நீங்கள் அப்படி பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? உள்ளம் என்கின்ற ஒரு சொல் பாத்தீங்கன்னா, உள் கூட்டல் அம்னா இந்த பிரபஞ்ச, மாபெரும் பிரபஞ்ச வெளி, இந்த ஒரு அண்டம் என்று சொல்லலாம். அதாவது உள்ளுக்குள் இருக்கின்ற பேரண்டம், அதுதான் உள்ளம்னு சொல்றோம். இப்போ வெளியில ஒரு அம் இருக்குல்ல, அல்லது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு அம் இருக்கு. அதுதான் வந்து இங்கு சொல்வது சித் அம் பரம். நம்ம பரம் என்பதை பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். பரம் என்றால் என்ன? எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பவன், எல்லா இடங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா சூழல்களிலும், எல்லா உயிர்களிலும், எப்படி சொல்லிட்டே போகலாம். அவன் வந்து பரம் என்பது இங்குதான் ஒரு எல்லை கட்டி வைக்க முடியாத அளவுக்கு விரிந்து பறந்து இருக்கிறான். அந்த பரம் சித் என்கின்ற சித்தத்தோடு இருக்கிறது. அந்த அந்த ஒரு சித்து நிலை என்றாலே சிவநிலை தான். அது அந்த சித்து நிலை என்றால் பேரறிவு நிலை. அந்த ஒரு பேரறிவு என்கின்ற அண்டத்தில் அது ஒரு பரமாக இருக்கிறது. அதான் சிதம்பரம். சிதம்பர ரகசியம் என்பது சித் பரம் என்பதுதான். அது அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் எல்லா உயிர்களையும் போற்றுவார்கள், எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டுவார்கள். எதுலையுமே வந்து வள்ளுவர் சொல்ற அந்த பிற உயிர்களுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் கொடுக்காம இருக்கிறது, தம்முயிர் போல பார்ப்பது, பிற உயிர்களை தம்முயிர் போல பார்ப்பது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாருடைய அந்த பார்வை போல, இது எல்லாவற்றையும் சொல்லலாம். அப்போ அந்த சித் பரம் என்கின்ற அந்த எல்லாமே பரமாக அந்த சித்த நிலையில் இருக்கின்ற ஒரு உயர் அண்ட நிலை, அதுதான் சிதம்பரமாக இருக்கிறது என்பதை இரண்டாவது அடியில சொல்றார். மூன்றாவது சொல்வது ரொம்ப ரொம்ப எளிமையான இதுதான். அது சதா 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 சிவம், சாந்த 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 சிவம், சாந்த 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 சிவம், சக்தி சிவம், முக்தி சிவம் என்று அந்த சதா சிவமாக இருக்கிறார். மானிடர் ஆக்கை வடிவு சதா சிவம், மானிடர் ஆக்கை வடிவு சதா சிவம். இந்த நாளையும் நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவாங்களா, இந்த அஃபர்மேஷன் ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப கூட சொல்லி பார்க்கலாம். அப்போ வந்து நமக்கே நாமே நினைவூட்டி கொள்றது போல. அப்ப நினைவூட்டு கொண்டோம்னா எஸ், எல்லாத்துலயும் சிவமாக இருக்கிறது, லிங்கமாக இருக்கிறது, எல்லாமே சித் அதம் பரமாக சிதம்பரமாக இருக்கிறது, எல்லாவற்றிலும் சதாசிவமாக இருக்கிறது. இந்த சதாசிவமாக இருந்து என்ன செய்கிறது? அதுதான் வந்து நிறைவரியில சொல்றது. அது என்ன சொல்லுதுன்னா, மானிடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தே. இது வெறும் கூத்தல்லப்பா, இது திருக்கூத்து. இந்த திருக்கூத்து என்பது என்றால் என்ன?
அந்த திரு என்றால் மேன்மை என்று தெரியும், திரு என்றால் செல்வம் என்று தெரியும், திரு என்றால் அந்த இறையின் ஒரு பெரு வடிவம் என்று தெரியும். கூத்து என்றால் கூத்தாண்டவர், நம்மளுடைய கூத்தாட்டு வானாக்கி, நம்ம நிறைய அந்த கூத்து சார்ந்த பல இது இருக்கு. நம்மளுடைய அந்த இந்த இந்த ஒரு இந்த நடராஜ வடிவம் ஐயா அங்க இருக்காங்க. அவருடைய ஊர்ல அருமையான ஒரு நடராஜர் கோயில் இருக்காங்க. பலமுறை போயிருக்காங்க. அங்க இருக்கும் பாண்டிச்சேரியில படிக்கும் பொழுது, நெய்வேலியில. அதாவது அந்த 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 ஆடல் அரசன் இருக்கான்ல, அது முழுக்க முழுக்க அந்த பிரபஞ்சத்தோடைய அந்த இயக்க வடிவம் தான். அது முழுக்க முழுக்க பார்த்தோம்னா அந்த இயக்க வடிவமாக விரிந்து பறந்து அப்படியே அந்த ஒரு பிரம்மாண்ட வெளியில் தன்னுடைய கூத்தாக இருக்கிறான்ல, அது எந்த கூத்தாக இருக்கிறது? அது அங்கங்கு மிக சரியாக, மிக ஒரு நெறிப்பாட்டுடன், ஒரு முறைப்பாட்டுடன் மிக அருமையாக இயங்குகின்ற இருக்கிறது. அதே போல நம்மளுடைய இந்த உடலையும் அது ஒரு திருக்கூத்தாக நம்ம நடத்த முடியும். சரியானதை சாப்பிட்டு சரியானதை தான் உண்ணுவதும் எண்ணுவதும் உடற்பயிற்சியும் என்று எல்லாவற்றையும் மிக சரியாக நம்ம பார்த்து அதுக்கான இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கான ப்ராசஸ்ல அருமையா அந்த திருக்கூத்து ஆடுகின்ற வகையில் நம்ம அலோ பண்ணணும். அந்த உடம்பு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம செயல்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, அதை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரலன்னா அது திருக்கூத்து கிடையாது. அது ஒரு வகையில உடம்புக்குள்ள பல இன்னல்களை புகுத்துற மாதிரியா இருக்கும். அதுதான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆரம்ப 90% உடம்புன்னா அது ஒரு பயோ மெமரியா இருக்கு. அது பயோ மெமரி, நாட் பயோ மெமரி. பயோ மெமரியாவும் நிறைய பேர் வச்சுக்கிறோம். அதோட சைக்கோ சொமேட்டிக், அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய சயின்ஸ். அது அதாவது நீங்க எண்ணங்களை ஹீல் பண்ணும்போது, when you heal your feel, you get. நான் அந்த நிறைய பேர் நிறைய இது சார்ந்த கோச்சிங் போகும்பொழுது பல இது மாதிரி நீங்க உங்களுடைய குரல் விட்டு விட்டு கேக்குது. எனக்கு மாத்திரம் தானா இல்ல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? நன்றி. ஓ அப்படிங்களா? மேபி என்னோட நெட்வொர்க்னு நினைக்கிறேன். இதோட நிறைவு செய்து கொள்கிறேன்மா. மகிழ்ச்சி, அருமையான பாடல். நன்றி நன்றி நன்றி. நேரம் எடுத்துக்கொண்டேன், கொள்ளுங்கள். பரவாயில்ல, இன்னைக்கு வேற யாரும் இல்ல, உங்களோட கூட முடிச்சிடலாம். விந்தியாமா மாத்திரம் தான் இருக்காங்க. விந்தியாமா, நீங்க உங்களுடைய பகிர்வை பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1726வது திருமந்திரம் பிண்டலிங்கம். திருமந்திரம்: மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம், மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம், மானுடர் ஆக்கை வடிவு சதாசிவம், மானுடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தே. அருமையான திருமந்திரம். மனிதர்கள் உடம்பு சிவலிங்க வடிவமாகும். மனிதர்கள் உடம்பு கோயிலாகும். மனித உடம்பு சக்தியும் சிவனும் சேர்ந்த சதாசிவம். மனித உடம்பின் ஒவ்வொரு அசைவும் தில்லை திரு சிற்றம்பல திரு நடனமே ஆகும். பிண்டம் உடம்பு, பிண்டலிங்கம் மனித உடம்பே சிவலிங்க வடிவம் எனப்பட்டது. தலை ஆவுடையாருடன் அமைந்த பானம். உடம்பு ஆவுடையார், எனவே உடம்பு சிவலிங்க வடிவம் ஆகும். சிதம்பரம் என்றால் கோயில் என்று பொருள். உடம்பு இறைவனுடைய கோயில், எனவே சிவலிங்க வடிவமாகும். அது உருவான சதா சிவத்தால் அறிவும் ஆற்றலும் பெறுகிற உடம்பு சக்தியும் சிவனும் சேர்ந்த சதாசிவம். உடல் அசைவு ஒவ்வொன்றும் ஒரு நடனம் போல் இருப்பதால் உடம்பு திரு நடனம் எனப்பட்டது. ஆக்கை உடம்பு. சைவ உலகில் கோயில் என்றால் அது சிதம்பரத்தையே குறிக்கும். கழக வெளியீட்டில் மக்கள் யாக்கையின் வடிவு சிவலிங்கம், மக்கள் வடிவு திருச்சிற்றம்பலமாகும். மக்கள் வடிவு அருளோனாகிய சதாசிவன், மக்கள் வடிவு அம்பலவாணர் இயற்றும் அருட்பெரும் கூத்து சிவபெருமான். மக்கள் யாக்கையை நடமாடும் திருக்கோயிலாக கொண்டு வடிவாய் அரங்காய் வகுப்பாய் வாழ்வாய்
பயன் அளித்து அருள்கின்றனன். ஆக்கை வடிவு சரீரத்தின் அமைப்பு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். உங்களுடைய தெளிவான குரலும் அது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்களை ரொம்ப அழகா ஒரு சீரா தொகுத்து கொடுக்குற உங்களுடைய இந்த பதிவு நிறைய எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும். நன்றி. அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட டைம்ல நீங்க முடிக்கிறீங்க, அதுவும் ரொம்ப அற்புதமான விஷயம். நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை இந்த தளத்திற்கு தந்து கொண்டே இருங்கள். சத்யநாராயணையா, உங்களால பேசக்கூடிய சூழல்ல இருக்கீங்களா? சத்யநாராயணையா, பேசக்கூடிய சூழல்ல இருக்கீங்களா? லிஸ்னிங் ஒன்லி. ஓகே. இன்றைய மந்திரம் சொல்லியாச்சு. மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்கை அப்படின்னாலே உடல் தான். அப்போ மானுடர் அப்படின்னா இந்த மனித உடல், அததான் சொல்றாரு. அப்போ ஆக்கை அப்படின்னா உடல் எடுத்திருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் ஆக்கை தான். ஆனா மானுடர் ஆக்கை அப்படின்னா அது இந்த மனித உடலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான். ஏன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, நம்ம நம்மளதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால எளிதில எல்லாவற்றிலும் சிவத்தை காண முடியும் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டாரு. அண்டலிங்கம் சொன்னது பூரா அப்படிதான் சொன்னாரு. எதெல்லாம் சிவலிங்கம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த இடத்துல ஆக்கைன்னு ஒரு ஸ்தூலமான ஒரு பொருளை சொல்லுகிறார். அது அது சிவலிங்கமா பாரு அப்படின்னு சொல்றாரு. மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம் அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்றாரு. அப்ப ஏன் முதல்ல சிவலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தூலமான ஒரு விஷயத்த ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய உடல் 3 கூடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 3 கிரந்தி, இதையும் நம்ம பார்த்திருக்கோம். பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 முடிச்சு சாக்தத்துல இத வாக்பவ கூடம், காமராஜ கூடம், சக்தி கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் 3 கூடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது பிரம்ம பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலையிலிருந்து கால் வரை இருக்கக்கூடிய இந்த உடம்புல வயிறு வரை இருக்கக்கூடியது பிரம்ம பீடம். அதற்கு பிறகு இந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடியது பிண்டம், சிவலிங்கம். அந்த அந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடியது சக்தி பீடம். அது சிவபீடம்னு சொல்லுவோம். அது பானலிங்கத்தை பிரிக்கக்கூடிய ஒரு சொல். ஏன்னா நமக்கு தெரியும் சிவலிங்கம்ல 3 பகுதிகள் இருக்கும். ஒண்ணு பானம், இன்னொன்னு ஆவுட, இன்னொன்னு பிரம்மபீடம். சோ இந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு அப்படின்னு முதல்ல ஸ்தூலமான விஷயத்த நமக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு. அடுத்தலாப்புல அதை இயக்கக்கூடிய சிதாகாசம், அதுதான் சிதம்பரம், அறிவு. அதனால்தான் மானுடர் ஆக்கை இது மாத்திரம் இருந்துச்சுன்னா அது சிவலிங்கமான உடம்பு கிடையாது. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான். அப்ப அது எப்பொழுது சிவலிங்கமாக மாறுகிறது அப்படின்னா, அந்த சிதாகாசத்தில் சிதம்பரமாக எல்லா இடத்திலும் அதுவே அறிவாக நிரம்பி நிற்கும் பொழுது அது சிதம்பரம். அடுத்த வார்த்தையில சொல்றாரு சதாசிவம் அப்படிங்கிறாரு. சதாசிவம்னா இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு அதாவது ஸ்தூலத்தை முதல்ல சொல்லிட்டாரு, அப்புறம் சூட்சுமத்தை சொல்றாரு, அதுக்கப்புறம் இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா சதாசிவம் என்பது எப்பொழுதுமே உருவம். அப்ப அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு. பிறகு மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே அப்படின்னு முடிக்கிறாரு. திருக்கூத்துனா என்ன? அசைந்து கொண்டே இருக்கக்கூடியது. எதெல்லாம் அசைந்து கொண்டே இருக்கிறதோ, எதெல்லாம் ஸ்தூலமாக ஸ்டாச்சுவாக நிற்கிறதோ, எதெல்லாம் ஆற்றலால் நிரம்பி இருக்கிறதோ, எதெல்லாம் அந்த உருவாக நிற்கிறதோ அதெல்லாம் ஆக்கை அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல இப்படி இருக்கக்கூடிய ஆக்கைகள் எல்லாமே இறையம்பெருமானை நமக்கு காட்டி தருவன அப்படின்னு. அப்ப எதிர்க்க இருக்கிறவங்களோடத காட்டி தருதுன்னா அப்ப நம்மளோடது என்ன? இந்த கேள்வி நமக்குள்ள வரணும்.
அதனாலதான் திருக்கூத்தே அப்படிங்கிறாரு. கூத்துங்கிறது நடனம், சதா அசைந்து கொண்டு இருக்கக்கூடியது. இந்த பிரபஞ்ச வெளியில சதா எது அசைதல் நம்ம